என்ன ரவி இது? இதை செலக்ட் பண்ணி தான் என்ன போடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியா? எடுத்துட்டு போ. ஃபிட்டே சரியில்லை, செய்கிற வேலை சரியா இருக்காது. ஆனா என்ன பிடிச்சி போடுன்னு சொல்லி டார்ச்சர் மட்டும் பண்றது. போ. இந்த மஞ்ச கட்டுமைன்னு இப்ப எதுக்கு ஃபோன் பண்றா? சொல்லு வைஷு. சார் வந்தனா என்கிட்ட பேசினாங்க. என்ன விஷயம்? மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல உங்களோட ஹனிமூன் இருக்காமே. இது யார் ஏற்பாடு? இங்க இருக்கிற ஹோட்டலுக்கு போறதுக்கு பேரு ஹனிமூனா? மேரேஜ்க்கு அப்புறம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு சூட் ரூம் புக் பண்ணிருக்காங்க. அந்த ரூம்க்கான டெக்கரேஷன் எப்படி இருக்கணும்னு உங்ககிட்ட கன்சல்ட் பண்ண சொன்னாங்க. நீங்க வந்து நேர்ல சொன்னீங்கன்னா நான் டெக்கரேட்டரை வச்சு ரெடி பண்ணிடுவேன். நீ ஏன் வந்து கூப்பிடுற? மாட்டேன்னு சொல்லுவேனா? சார் இருக்கேன், சொல்லு. அதான் சார், வர முடியுமா? வந்துடுறேன். தேங்க்யூ. ஓகே, பாய். மவனே, உனக்கு இங்க ஆப் ரெடியா காத்துட்டு இருக்கு. ஹோட்டல் ரூம் முழுக்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிரணும். எப்படியும் அந்த ஆள் நம்ம கிட்ட அத்துமீற ட்ரை பண்ணுவான். தப்பா நடந்துக்கிட்டானா அது கேமரால ரெக்கார்ட் ஆகும். அது வந்து நான் கிட்ட காமிச்சா அவங்களே இவனை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. யாரை பார்க்கணும்? அசோக் சார் பார்க்கணும். அவர் பிஸியா இருக்காரு. 1 வீக் கழிச்சு ஆபீஸ்ல வந்து பாருங்க. இல்லங்க, ஒரு சைன் மட்டும் வாங்கணும். நான் வாங்கிட்டு போயிடுறேனே. அவர் பிஸியா இருக்காருங்க, சொன்னா புரிஞ்சுக்கிங்க. இல்ல, கார்ட்ஸ் அடிச்சு கொடுத்துட்டேன். சார் சைன் பண்ணாதான் பணம் கொடுப்போன்னு ஆபீஸ்ல சொல்லிட்டாங்க. அதான் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஏ ரவி, யார் இது? வணக்கம் சார். அசோக் சாரை பார்க்கணும்னு சொல்றாரு சார். அவர்கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்றாரு. வேடியா, சைன் தானே, வாங்கிட்டு போட்டோம். தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். என்னாச்சு? இல்ல, ஏதோ விசிட்டிங் கார்டு விஷயம் போல. என்ன விஷயம்? விசிட்டிங் கார்டு ஆர்டர் கொடுத்துருந்தீங்கல்ல, அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க சைன் பண்ணாதான் பணம் தருவான்னு ஆபீஸ்ல சொல்லிட்டாங்க. அதான் நேர்ல பார்த்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார். நான் என்ன ஓடியா போயிட்டு போறேன்? இன்னொரு தடவை வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. சரி, இதுவே கடைசி தடவையா இருக்கணும், புரியுதா? நல்லா டிசைன் பண்ணிருக்கல, பார்த்துட்டு சொல்லுங்க சார். அடுத்த ஆர்டர் எங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க சார். பாப்போம். ஆமா, சாம்பிள் இன்விடேஷன் டிசைன் பண்ணதுக்கு கேஷ் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். எப்போ? நான் கார்ட்ஸ் ஆர்டர் எடுக்கும் போதே வாங்கிட்டேன் சார். ஆமா, என்ன சாம்பிள் இன்விடேஷன்? ஒன்னும் இல்ல அரவிந்த், வந்தனா தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா அவளுக்காக 4 சாம்பிள் டிசைன் பண்ண சொன்னேன். அதுக்கான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லி ஒருத்தர் கொடுத்துட்டாரு சார். வைஷாலி மேடம் கூட என்னன்னு கேட்டாங்க. வைஷாலியா? என்னன்னு கேட்டா? இந்த சாம்பிள் கார்டு விஷயம் எப்படி என்னன்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? 4 கார்டு ரெடி பண்ணி தர சொன்னாருன்னு சொன்னேன் சார். பிளடி, ஆர்டர் எடுக்க வந்தா அந்த வேலையை மட்டும் பாரு. அறிவில்லை உனக்கு? இன்னும் 1 நிமிஷம் கூட நீங்க நிக்காத, போ. சரி சார். போன்னு சொல்றல சார். அது போ. இந்த விஷயம் வந்தனாக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா தான் வந்தனாட்ட சொல்லியிருப்பாளே. சான்ஸே இல்லை. இவளுங்க தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிப்பாளுங்க. உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கான் அவளை நம்பாதுன்னு. அன்னைக்கு ஃபைல் எடுக்கிற மாதிரி கேபின்ல வந்து நின்றுட்டு வேவ் பார்த்துட்டு இருந்தான். அது கூட பரவாயில்லையா ஷோ? அன்னைக்கு வந்தனாக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ரெடி பண்ண ஃபைல்ல காஃபியை வேற கொட்டினான்.